மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குசியா இருக்கீங்களா சிஸ்டர்? குசியா இருக்கும். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு மட்டும் பார்க்கலாம் சிஸ்டர். அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். ஆமா. சொல்லுங்க பிரதர். 13/2/2025. வரதானம் ஸ்லோகம் சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர் சொன்னேன். சரி பார்க்கலாம். 13/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபான். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை சரியான முறையில் அறிந்து நினைவு செய்வது இதுவே முக்கிய விஷயமாகும். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பாப்பா கொடுத்துருக்காங்க பிரதர். தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவரை அப்படியே அறிஞ்சுக்கிட்டு அவரை நினைவு செய்யணும். இதுதான் முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காரு. இதை மற்றவர்களுக்கும் நல்ல விதத்துல புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யுக்தியோட புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா கேள்வி கேக்குறாங்க, முழு உலகத்திற்கான யூனிவர்ஸ், அதாவது எந்த ஒரு படிப்பை நீங்கள் இங்குதான் படிக்கிறீர்கள், அதில் நீங்கள் அனைவரும் ஆத்மா ஆவீர்கள் என்பதே முழு உலகத்திற்கான படிப்பு ஆகும். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். முழு யூனிவர்ஸ் உலகத்திற்கான தந்தை அனைவரையும் பாவனமாக தூய்மையாக ஆக்குவதற்காக ஒரே ஒரு முறை வருகிறார். அவரே படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அளிக்கிறார். எனவே உண்மையில் இது ஒன்றுதான் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் ஆகும். இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும். முழு உலகத்துக்கான படிப்பு எது அப்படின்னா, நீங்க எல்லோரும் ஆத்மாக்கள் ஆவீங்க அப்படிங்கிறது தான் அப்படின்றாரு. ஆத்மான்னு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யும் போதுதான் நீங்க தூய்மை ஆவீங்க, பாவனம் ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பாவனமாக்கக்கூடிய தந்தை இந்த ஒரே ஒரு முறை தான் வராரு. வந்து உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியங்களை புரிய வைக்கிறார், நாலேஜ் கொடுக்கறாரு. அந்த ஞானம் கொடுக்கறதுனால இது ஒண்ணுதான் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாரு, பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாரு. இத நல்ல விதத்துல தெளிவுபடுத்தி மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓம் சாந்தி. பகவானின் மகாவாக்கியம். இப்பொழுது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். பாரதத்தில் யாருமே சரியான முறையில் அறியாமல் உள்ளார்கள். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை சரியான முறையில் யாரும் அறியாமல் உள்ளார்கள் என்று கூறவும் செய்கிறார்கள். உங்களிலும் வரிசை கிரமமாக உள்ளீர்கள். வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்ப அறிந்துள்ளீர்கள். இங்குதான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட சரியான யதார்த்தமான முறையில் அறியாமல் இருக்கிறார்கள். சரியான முறையில் அறிந்து பின் தந்தையை நினைவு செய்வது இது மிகவும் கடினமாக உள்ளது. மிகவும் எளிதானது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் என்றாலும் கூட நான் யாராக இருக்கிறேன், நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும், புத்தியில் இந்த யுக்தி இருக்கிறதா, நான் ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளேன், நம்முடைய பாபா தந்தை கூட பிந்து புள்ளியாக சிறியதாக உள்ளார், அரை கல்பமாக பகவானின் பெயரையே எடுப்பதில்லை, துக்கத்தில் ஹே பகவான் என்று நினைவு செய்கிறீர்கள். இப்பொழுது பகவான் யார் என்பதையோ எந்த மனிதன் புரியாமல் உள்ளார்கள். இப்பொழுது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பது பற்றி ஞான மனனம் மிசார் சாகர் மந்தர் சிந்தனை கடலை கடைதல் செய்ய வேண்டும். பெயர் கூட பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலம் தந்தை யாராக இருக்கார், எப்படிப்பட்டவரா இருக்கார்? தந்தை புள்ளியா இருக்காரு. அப்ப தந்தையும் புரிஞ்சுக்கணும், நீங்களும் ஆத்மாக்கள் ஒளி புள்ளியா இருக்கீங்க. புள்ளியா இருக்க தந்தைய நீங்களும் புள்ளியாகி நினைவு செய்யும் போதுதான் தூய்மையாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் எப்படிப்பட்டவராக இருந்து நினைவு செய்யணும் அப்படின்றதை சொல்லியிருக்காரு. அடுத்து நீங்க மற்றவர்களுக்கும் அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே சார். ஆதி கல்பமா நம்ம நினைக்கல, சத்தியம் பத்தி நம்ம நினைக்கவே இல்லை. துக்கம் வரும்போது பகவானை கூப்பிட்டு நினைவு செய்யணும் அப்படின்னுங்கிறத அப்ப புரிய வச்சிருக்காங்க. ஆமா. துக்கத்துல இருக்கும்போது தந்தைய நினைவு செய்யறீங்க, சுகமா இருக்கும்போது தந்தைய நினைவு செய்யறது இல்லை அப்படின்னு இருக்காரு. அதனால இந்த மாதிரி ஞானத்தை நம்ம ஞான மனனம் விசாரசகரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கு. இதன் மூலமாக கூட, அதாவது விஸ்வவித்யாலயம் பிரஜாபிதா பிரம்மகுமாரி விஸ்வவித்யாலயம் என்று எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கூட இது ஆன்மீக எல்லையில்லாத தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. இப்பொழுது மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் என்ன பெயர் வைக்கலாம்,
எப்படி இது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம். யூனிவர்ஸ் உலகம் என்ற வார்த்தையிலிருந்து யூனிவர்சிட்டி என்ற வார்த்தை வெளிப்பட்டுள்ளது. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம், அதற்கு யூனிவர்சிட்டி என்று பெயர் வைத்துள்ளார்கள். இங்கு எல்லா மனிதர்களும் படிக்க முடியும். யூனிவர்ஸ் உலகத்தில் படிப்பதற்கான யூனிவர்சிட்டி ஆகும். இப்பொழுது உண்மையில் யூனிவர்ஸ் உலகத்திற்காக ஒரே ஒரு தந்தை வந்திருக்கிறார். இது அவருடைய ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஆகும். எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட், லட்சியம் நோக்கம் கூட ஒன்றுதான். தந்தை தான் முழு உலகத்தை பாவனமாக, அதாவது தூய்மையாக ஆக்குகிறார், யோகம் கற்பிக்கிறார். இதுவோ அனைத்து தர்மத்தினருக்காகவும் உள்ளது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகிறார். முழு யூனிவர்ஸ் உலகத்திற்கான தந்தை இன்கார்போரியல் காட் ஃபாதர், அதாவது நிராகார இறை தந்தை ஆவார். ஆக நாம் ஏன் இதன் பெயரை ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட் ஃபாதர் என்று வைக்க கூடாது? எண்ணம் எழுகிறது இல்லையா? மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழு உலகத்தில் ஒருவர் கூட தந்தையை அறிவதில்லை. இது வரைக்கும் சொல்லிடுங்க பிரதர். இந்த வேற அந்த யூனிவர்சிட்டி அப்படின்றத சொன்னார் பாருங்க. யூனிவர்ஸ்னா முழு உலகம், யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம். இந்த முழு உலகத்துக்குமான இறை தந்தை தான் இந்த யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இந்த யூனிவர்சிட்டிக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் என்ன சொன்னார் சிஸ்டர்? இன்கார்போரியல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆன்மீக தந்தையின் நிராகார இறை தந்தையின் யூனிவர்சிட்டி, ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட் ஃபாதர் என்று வைக்க கூடாது என்று எண்ணம் எழுகிறது இல்லையா அப்படின்னு கேள்வி. ஆமா, அப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். மொத்தமா இதோட சாரம் என்னன்னா, நம்மளோட ஆத்மான்னு உணருங்க. நாமளும் புள்ளியா இருக்கோம், அப்பாவும் புள்ளியா இருக்காரு, ஆத்மான்னு உணர்ந்துங்கிறத இதோட சாரமா என்ன சொல்ல வராரு? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஆத்மாக்களா தான் இருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையா பரமாத்மா இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த யூனிவர்சிட்டி ஒண்ணுதான் இருக்குது, இந்த ஆத்மா பரமாத்மா விஷயத்த சொல்லி தரக்கூடிய யூனிவர்சிட்டி அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு இப்படி பேர் வைக்கணும் அப்படிங்கிறார். முழு உலகத்தில் ஒருவர் கூட தந்தையை அறிவதில்லை, அறியாமல் உள்ளார்கள். படைப்பவரை அறிந்தால் தானே பின் படைப்புகளையும் அறிந்து கொள்வார்கள். படைப்பவர் மூலமாகத்தான் படைப்பு அறிய முடியும். தந்தை குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விடுவார். வேறு யாருமே அறியாமல் உள்ளார்கள். ரிஷி முனிவர்கள் கூட தெரியவில்லை நேத்துன்னு சொல்லிடுறாங்களே, அது சொல்றாரு. தெரியபடியே சென்று விட்டார்கள். எனவே முன்பெல்லாம் உங்களுக்கு இதை படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இருக்கவில்லை என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது படைப்பவர் புரிய வைத்துள்ளார். என்னை எல்லோரும் எங்களுக்கு சுகம் சாந்தி கொடுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார். ஏனெனில் இப்பொழுது துக்கம் அசாந்தி உள்ளது. அவருடைய பெயரே துக்கஹர்த்தா சுககர்த்தா என்பதாகும். அவர் யார்? பகவான். அவர் எப்படி துக்கத்தை நீக்கி சுகமளிக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். படைப்பவர் படைப்பினுடைய ரகசியத்தை பத்தி அந்த சன்னியாசிகளுக்கோ ரிஷி முனிவர்களுக்கோ எதுவும் தெரியலதான் நேத்தின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாரு. ஆனா தந்தை வந்துதான் இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை சொல்றாரு. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னும் பேர் இருக்குது, துக்கஹர்த்தா சுககர்த்தான்னு. எப்படி துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் எதுல புரிய வைக்கப்படுது அப்படின்னா, அந்த படைப்பினுடைய ரகசியம் இருக்குது இல்லையா? கலியுக துக்கத்துல இருந்து சங்கம யுகத்தை கொண்டுட்டு வந்து அப்புறம் சத்தியுக சுகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு இல்லையா? அந்த விஷயத்த சொல்றாராப்பா. துக்கத்துல இருந்து எப்படி சுகத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படின்றது. சரிங்க சிஸ்டர், ஆசை. எனவே நிராகாரமான காட்ஃபாதர் இறை தந்தை தான் இந்த நாலேஜ் ஞானத்தை அளிக்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இது போல தெளிவாக எழுத வேண்டும். இது போல ஞான மனனம் விசார் சாகர் மந்தன் சிந்தனை கடலை கடைதல் செய்ய வேண்டும். மனிதர்கள் அனைவரும் கல் போன்ற புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது உங்களை தங்கம் போன்ற புத்தி உடையவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். உண்மையில் யார் குறைந்தது 50க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தங்க புத்தி என்று கூறுவார்கள். தோல்வி அடைபவர்கள் தங்க புத்தி உடையவர்கள் அல்ல. ராமர் கூட குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார், அதனால்தான் சத்திரியர் என்று காண்பித்துள்ளார்கள். ராமரிடம் ஏன் அம்பை காண்பித்துள்ளார்கள் என்பது கூட புரியாமல் உள்ளார்கள். ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி அவர் எல்லோரையும் கொன்றார் என்று சுயதர்சன சக்கரத்தை காண்பித்துள்ளார்கள். மேலும் ராமருக்கு அன்பு
அம்பு ம் அம்பு காட்டியுள்ளார்கள். ம் ஒரு விசேஷமான பத்திரிகை வெளியிடப்படுகிறது. அதில் கிருஷ்ணர் எப்படி சேதர்சன சக்கரத்தின் மூலம் அகாசுரர் பகாசுரர் ஆகியோரை கொள்கிறார் என்று காண்பித்துள்ளார்கள். இருவரையும் இம்சை செய்பவர்களாக சித்தரித்துள்ளார்கள். மேலும் பிறகு டபுள் ஹிம்சக் இருவிதமான இம்சை செய்பவர்களாக ஆக்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் கூட குழந்தைகள் பிறந்தார்கள் அல்லவா என்று கூறுகிறார்கள். அட, அவர்கள் இருப்பதே நிர்வீகாரி தேவி தேவதையாக. அங்கு ராவண ராஜ்யம் இருப்பதே இல்லை. ராவண ராஜ்யம் இருப்பதே இல்லை. இச்சமயத்தில் தான் ராவண சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. சொல்லுங்க பிரதர், அந்த பேர நிறைவாயிட்டு. அதான் தங்க புத்தி உடையவர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அதுக்கு சொல்றாரு 50% நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா தான், இந்த யூனிவர்சிட்டியில படிச்சு 50% நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா தான் தங்க புத்தி உடையவர்கள்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 50, அதாவது இப்ப 100 மார்க் வைக்கிறாங்கன்னா 50 மார்க்காவது வாங்கணும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து அந்த கிருஷ்ணனுக்கும் அந்த ராமருக்குள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. கிருஷ்ணர் கையில சுயதர்சன சக்கரத்தை காமிச்சிருக்காங்க. அவர் ஃபுல் மார்க் வாங்கி பாஸ் பண்ணார். ஏன் அப்படின்னா யோக நிலையில இருந்ததுனால தான் அந்த சுயதர்சன சக்கரத்தை காமிச்சிருக்காங்க. சுயதர்சன சக்கரம்னா அந்த 84 பிறவிகளும் சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அதான் யோக சக்தியின் மூலமா அவர் உலக ராஜ்யத்தை அடைஞ்சார். தேவதையா ஆயிட்டாரு. சத்தியுகத்துக்கு போய் சேர்ந்துட்டார் தங்க புத்தி உடையவரா. ராமருக்கு பாருங்க அம்பும் வில்லும் காமிச்சிருக்காங்க. அதாவது மனம் புத்தியோட சண்டையிட்டுட்டே இருந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு அம்பு வில்லும் காமிச்சிருக்காங்க. அவர் தோல்வி அடைஞ்சதுனால சத்திரிய வம்சத்துக்கு போறாரு, சத்திரியரா இருக்காரு அப்படின்றத காமிச்சிருக்காங்க அப்படின்றாரு. ஓகே சிஸ்டர், இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அவர் யோகியா இருந்திருக்காரு, இவர் யோதாவா போர் வீரர் போல மனம் புத்தியோட சண்டையிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் அவங்க பாஸ் ஆயிட்டாங்க, இவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அவங்களுக்கு இது ஸ்தூலமா கூட ஒரு கதையை காமிச்சிருக்காங்க, ஹிம்சையாளர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏன்னா அகாசுரன் பகாசுரன்லாம் கிருஷ்ணர் வதம் செய்தாரு சுயதர்சன சக்கரத்தால அப்படின்னு சொல்றாங்க. நமக்குள்ள இருக்க அசுர குணங்களை தான் அந்த யோக பலத்தின் மூலமா அவர் வெற்றி அடைஞ்சாரு. அந்த சூட்சமமா அவர் செய்த விஷயத்த, மனம் புத்தியில அவர் செய்த விஷயத்த ஸ்தூலமான கதைகளா உருவாக்கி இருக்காங்க, ஹிம்சையாளர்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அடுத்து விகாரிகள். நிர்விகாரி தேவி தேவதையாக அங்கு ராவண ராஜ்யம் இருப்பதே இல்லை. இச்சமயத்தில் தான் ராவண ராஜ்யம் என்று சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. அட, நிர்வீகாரின்னு என்ன சொன்னாரே? இல்ல சிஸ்டர், அந்த குழந்தைகள் பிறக்குது பாத்தீங்க இல்லையா, அத சொல்றாரு. குழந்தைகள் அங்க விகாரத்தால குழந்தைகள் பிறக்காது. அவங்க நிர்விகாரின்ல பேர் சொல்லி அழைக்கிறீங்க நீங்க. விகாரத்தால எப்படி குழந்தைகள் பிறக்கும்? விகாரத்தால அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்காது. 2 பேருக்கும் குழந்தை பிறந்தது மாதிரி காமிச்சிருக்காங்க. ராமனுக்கும் சீதைக்கும், அங்க கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் குழந்தை பிறந்த மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, அது சொல்றாரு அப்பா. அவங்க நிர்விகாரிகள் இல்லையா, விகாரத்தால குழந்தைகள் பிறக்காது, யோக பலத்தால தான் குழந்தைகள் பிறக்கும். அப்ப யோகம் இங்க செய்யக்கூடிய நீங்க பயிற்சி தான் யோகத்தின் மூலமா உலகத்தையே வெற்றி அடைகிறீங்க அப்படின்னா யோகத்தால குழந்தைகள் பிறக்காதாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு சிஸ்டர். சரி, வாசிங்க. நான் யோக பலத்தினாலே உலக அரசாட்சியையே பெற்றுவிடும் பொழுது யோக பலத்தினால் உலக அரசாட்சியையே பெற்றுவிடும் பொழுது யோக பலத்தினால் குழந்தைகள் பிறக்க முடியாதா என்ன என்று இப்பொழுது நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். அது இருப்பதே நிர்விகாரி உலகமாக. இப்பொழுது நீங்கள் சூத்திரரிலிருந்து பிராமணராகி உள்ளீர்கள். இது போல இவர்களிடம் முழு ஞானம் உள்ளது என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். சிறிதளவு கூட இந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் என்றால் இவர் பிராமண குலத்தினர் ஆவார் என்று புரிந்துவிடும். ஒரு சிலருக்கோ இவர் பிராமண குலத்தவர் அல்ல என்று உடனே புரிந்து கொண்டு விடுவோம். பலவிதமானோர் வருகிறார்கள் அல்லவா? எனவே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரல் காட்ஃபாதர் என்று எழுதி பாருங்கள் என்ன ஆகிறது என்று. ஞான மனனம் சிந்தனை கடலை கடைந்து செய்து வார்த்தைகளை ஒன்றுபடுத்த வேண்டியுள்ளது. இந்த நாலேஜ் ஞானம் காட்ஃபாதர் இறை தந்தை புரிய வைக்கிறார் அல்லது ராஜயோகம் கற்பிக்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இதில் எழுதுவதற்கான மிகுந்த யுக்தி வழிமுறை வேண்டும். அங்க பிராமணர்களை பத்தி சொல்லியிருந்தாரு இல்லையா, சூத்திரர்ல இருந்து இப்ப நீங்க பிராமணரா இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கிறீங்க. இவ்வளவு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கும் போது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பிராமண குலத்தை சேர்ந்தவங்க நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்றத சொல்றாரு.
இது எதுவுமே புரிஞ்சுக்கலைன்னா இவங்க நம்ம தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த யூனிவர்சிட்டியை பத்தி சொல்றாரு, இப்படி பேர் வைங்க அப்படின்னு. ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் இன்கார்போரியல் காட்ஃபாதர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த பேரை வைங்க, வச்சுதான் பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்றது சொல்றாரு. எழுதுவதற்கான மிகுந்த யுக்தி வேண்டும். அதாவது இந்த வார்த்தை கூட சாதாரணமானது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, தேவதா சாம்ராஜ்யம் மனிதர்களின் புத்தியில் பதியும் வகையில் இது போன்ற வார்த்தைகள் இருக்க வேண்டும். பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை ஆகிறது. மன்மனாபவ என்பதன் பொருளே தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பிரம்மாமுக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள், சேதர்சன சக்கரதாரி ஆவீர்கள். இப்பொழுது அவர்களோ விஷ்ணுவிற்கு சேதர்சன சக்கரத்தை காண்பிக்கிறார்கள். கிருஷ்ணருக்கு கூட 4 புஜங்களை காண்பிக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு 4 புஜங்கள் எவ்வாறு இருக்க முடியும்? தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். குழந்தைகள் மிகவுமே விசாலமான பரந்த புத்தி உடையவர்களாக பாரஸ் புத்தியினராக ஆக வேண்டும். பாரஸ் புத்தியினராக ஆக வேண்டும். தங்க புத்தி உடையவராக ஆகணும். 4 புஜங்களை எதுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு, 4 புஜங்களும் நம்மளுடைய 4 சப்ஜெக்ட், ஞானம், யோகம், தாரணை, சேவைங்க 4 சப்ஜெக்ட். கூடவே 2 புஜங்கள் லட்சுமியோடையது, 2 புஜங்கள் நாராயணனுடையது. இந்த விஷயங்கள் நல்ல விதத்துல புரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க பிரம்மா மூலமா விஷ்ணுபுரி எப்படி ஸ்தாபனை ஆகுதுன்றதையும் சொல்லணும் அப்படின்றாரு சிஸ்டர். சரியா? பாரஸ் புத்தியினராக ஆக வேண்டும். சத்தியுகத்தில் எப்படி ராஜா ராணியோ பிரஜைகள் எல்லோருமே எப்படி ராஜா ராணியோ பிரஜைகள் எல்லோருமே பாரஸ் புத்தி என்றுதானே கூற வேண்டும். அது பாரஸ் உலகமாகும். இது கற்களின் உலகமாகும். உங்களுக்கு இந்த நாலேஜ் ஞானம், அதாவது மனிதனில் இருந்து தேவதை ஆவதற்காக கிடைத்துள்ளது. நீங்கள் உங்களது ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ராஜா மகாராஜா எப்படி ஆக முடியும் என்று பாபா நமக்கு யுக்தி வழிமுறை கூறுகிறார். மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் நிரம்பி விடுகிறது. நிரப்பிட்டு போய் சொல்லுங்கலாம் சொல்ல, நிரம்பி விடுகிறது. நீங்க போய் சொல்றீங்க, சொல்லதான் போறீங்கிற மாதிரி கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. என்ன சிஸ்டர் சொன்னாரு? புரியல எனக்கு அந்த இடத்துல. அதாவது நீங்கள் உங்களது ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ராஜா மகாராஜா எப்படி ஆக முடியும் என்று பாபா நமக்கு வழிமுறை கூறுகிறார். மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் நிரம்பி விடுகிறது. சக்கரம் பற்றி புரிய வைப்பது கூட மிகவும் சுலபமாகும். இச்சமயத்தில் ஜனத்தொகை பாருங்கள் எவ்வளவு உள்ளது. சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவானோர் இருப்பார்கள். சங்கமமோ உள்ளதல்லவா? பிராமணர்களோ குறைவாக இருப்பார்கள் அல்லவா? பிராமணர்களின் யுகமே சிறியது. பிராமணர்களுக்கு பிறகு தேவதைகள் விருத்தியை அடைகிறார்கள். குட்டிக்கரணம் ஆகிறது அல்லவா? எனவே ஏணிப்படியின் படத்துடன் கூடவே விராட ரூபமும் இருந்தது என்றால் புரிய வைப்பது தெளிவாக இருக்கும். யார் உங்கள் குலத்தினராக இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் சுலபமாகவே பதிந்துவிடும். இவர் நமது குலத்தினவரா இல்லையா என்பது அவர்களுடைய முகத்தின் மூலமாக கூட தெரிய வந்துவிடும். நமது குலத்தினராக இல்லை என்றால் தோசைகள் போல உணர்ச்சியற்று கேட்பார்கள். யார் அறிவாளியா? சொல்றீங்களா பிரதர்? அதாவது குட்டிக்கரண விளையாட்டுன்னு சொன்னாரு. பிராமணர்ல இருந்து எப்படி தேவதை ஆகுறீங்க, தேவதையில இருந்து சத்திரியர் ஆகுறீங்க இல்லையா? அப்ப அது அப்படி சுத்தி வர்றது போல இருக்குது இல்லையா? பிராமணன், தேவதை, சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படிங்கிறது அது அப்படி சொல்றாரு. விராட ரூபத்தையும் எணிப்படி சித்திரத்தையும் பாருங்க எப்படி ஒண்ணு போல இருக்குதுன்னு. தலையில பிராமணர்கள் இருக்கிறது மாதிரியும், முகத்துல தேவதைகள் இருக்கிற மாதிரியும், புஜங்கள்ல சத்திரியர்கள் இருக்க மாதிரியும், வயிற்றுல வைசியர் இருக்க மாதிரியும், கால்கள்ல சூத்திரர் இருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க இல்லையா? இதை வச்சு கூட புரிய வைக்கலாம் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அடுத்து என்ன சொன்னாரு சிஸ்டர்? லாஸ்ட் விராட ரூபம் சொன்னாரு. இவர் நமது குலத்தினவரா இல்லையா என்பது அவர்களுடைய முகத்தின் மூலமாக கூட தெரிய வந்துவிடும். அதான் கல் புத்தின்னு சொல்றாரு இல்லையா? அது அந்த தோசைக்கல்ல உதாரணமா சொல்றாரு. உணர்ச்சியற்று கேட்பாங்க அப்படின்றத சொல்றாரு. ஏதோ கேட்கன்றதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய தர்மத்தினர் இல்லை, அவங்களுக்கு எதுவும் புரியல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. இல்லாட்டினா ஆர்வத்தோடு கேட்பாங்க, ஏதாவது புரிஞ்சிச்சு அப்படின்னா. அதான் சொல்றாரு, படைப்பு மற்றும் படைப்பினுடைய ரகசியம் முழுமையா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. யார் அறிவாளியாக இருப்பாரோ அவர் கவனத்துடன் கேட்பார். ஒரு முறை யாருக்காவது முழுமையாக அம்பு போல பதிந்தது என்றால் பின் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலர் கேள்வி கேட்பார்கள். மேலும் யாராவது நல்ல மலராக இருந்தால் தானாகவே தினமும் வந்து முழுமையாக புரிந்து கொண்டு போய்
புரிந்து கொண்டு போய் விடுவார்கள். படங்கள் மூலமாக யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். இதுவோ உண்மையில் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை தந்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் கேட்காமலேயே தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள். ஒரு சிலரோ நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒன்றும் புரியாமல் இருப்பார்கள். பிறகும் புரிய வைக்க வேண்டியுள்ளது. குழப்பமோ செய்யக்கூடாது. பிறகு கூறுவார்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவது கூட இல்லை. இப்பொழுது அவர் என்ன பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். என்னது? என்ன பாதுகாப்பு? பிறகு கூறுவார்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவது கூட இல்லை. இப்பொழுது அவர் என்ன பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். என்ன பாதுகாப்பு அளிக்கிறார் அப்படின்னு அதாவது சொல்றீங்களா? ஆமா சிஸ்டர். அந்த என்ன பாதுகாப்பு அளிக்கிறாரு? உங்களை இங்க இருந்து அங்க அழைச்சிட்டு போயிடுறாரு இல்லையா, 5 விகாரங்கள்ல இருந்து விடுவிக்கிறாரு இல்லையா, அதுதான் பாதுகாப்பு அப்படின்றத பாபா சொல்றாரு. ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறாரு இல்லையா, அதான் பாதுகாப்பு செய்யறாரு உங்களை. நீங்க தந்தை நினைவுல இருந்தீங்கன்னா 5 விகாரங்களுக்கு வசப்பட மாட்டீங்க, பாவத்துல இருந்து விடுவிக்கிறாரு இல்லையா, அதை சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அதான் சிலர் சொல்லாமலே கூட புரிஞ்சுக்கிடுவாங்க. சித்திரத்தை பார்க்கும் போது ஒரு தடவை சொல்லிட்டாலே புரிஞ்சுக்கிடுவாங்க. சிலர் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல விதத்துல சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்குது, குழப்பம் செய்திடக்கூடாது அப்படின்ட்டு. கர்மங்களின் கணக்கு வழக்கோ ஒவ்வொருவரும் தங்களுடையது தீர்க்க வேண்டியே உள்ளது. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். உடல்நிலை கெட்டு விட்டது என்றால் காப்பாற்றுங்கள் என்பார்கள். நானோ பதித்தர்களை தூய்மையானவர்களை தூய்மைப்படுத்த வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த தொழிலை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். தந்தை 5 விகாரங்கள் மீது வெற்றி அடையுமாறு செய்கிறார். எனவே அவை மேலும் பலத்துடன் எதிர்க்கும் விகாரத்தின் புயல் மிகவுமே பலமாக வருகிறது. தந்தையினுடையவர் ஆகும் பொழுது இந்த எல்லா வியாதிகளும் கொந்தளித்து மேலே வரும் என்று தந்தை கூறுகிறார். ஆமா, தந்தை நினைவு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே என்ன ஆகும், 5 விகாரங்களும் கொந்தளிச்சுக்கிட்டு மேல வரும் அப்படின்னு சொல்றாரு. புயல் போல வரும் 5 விகாரங்களும் உங்களை வீழ்த்துறதுக்கு அப்படின்னு சொல்றாரு, தோல்வி அடைய வைக்கிறதுக்கு அப்படின்றார். புயல் வருதுன்னு பயப்படக்கூடாது, தந்தை நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முழுமையான குத்து சண்டை உள்ளது. நல்ல நல்ல பயில்வான்களை கூட தோற்கடித்து விடுகிறது. கூறுகிறார்கள், விரும்பாவிடனும் கூட தீய பார்வை ஏற்பட்டு விடுகிறது என்று. ரெஜிஸ்டர் கெட்டு போய்விடும். தீய பார்வை உடையவர்களிடம் பேசக்கூடாது. பாபா எல்லா சென்டர்களின் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தீய பார்வை உடையவர்கள் மிகவும் ஏராளமாக உள்ளார்கள். பெயரை கூறிவிட்டால் இன்னுமே துரோகி ஆகி விடுவார்கள். தங்களை சர்வநாசம் அழித்துக் கொள்பவர்கள் தவறான காரியம் செய்ய முற்படுகிறார்கள். காமவிகாரம் மூக்கை பிடித்து விடுகிறது. மாயை விடுவது இல்லை. தீய செயல், தீய பார்வை, தீய வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. தீய நடத்தை ஆகி விடுவது, எனவே தீய நடத்தை ஆகி விடுகிறது. எனவே மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதான் பாருங்க, பெரிய குத்து சண்டை நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. அதுலயும் குறிப்பா அந்த காம விகாரத்தின் சண்டைன்றத சொல்றாரு பாருங்க. தீய பார்வை இருக்கும், தேகத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கும், விகாரமா பார்ப்பாங்க, குற்ற பார்வை இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. இப்படிப்பட்டவங்க கூட எல்லாம் பேசாதீங்க, அவங்க கூட எந்த விகாரமும் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. வார்த்தைகள் கூட தவறா பேசுவாங்க, நடத்தை கூட கெட்டு போயிருக்கும் அப்படின்றத சொல்றாரு. பார்வை, வார்த்தை, நடத்தை எல்லாமே கெடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு இந்த காம விகாரம். ஓகே சிஸ்டர், 5 விகாரத்துக்குள்ளயும் சண்டை இருக்குது. ஆனா குறிப்பா இந்த காம விகாரம் எல்லா சென்டர்லயும் கூட இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்பா. சரி, அதான் மாயையோட மிகப்பெரிய சண்டை இருக்குது, எச்சரிக்கையோட நடந்துக்கங்க. 5 விகாரம் கூட மேலெழும்பி வரத்தான் செய்யும், நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும் அப்படின்றத சொல்றாரு. ஒரே வழி என்னன்னா மன்மனா பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும்தான். ஆத்மான்னு பார்க்கும் போது உள்ளுணர்வு மாறும், அப்ப பேசக்கூடிய வார்த்தைகள் மாறும், நடத்தை மாறிடும். அதுக்காக சொல்றாரு சிஸ்டர். தேகத்தை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் போகும், ஆத்மாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டா நடக்கும் அப்படின்ற. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குழந்தைகளை நீங்கள் கண்காட்சி ஆகியவற்றை நடத்தும் பொழுது யாருமே சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட ஏதாவது யுக்தியை கையாளுங்கள். எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையில், அதாவது எல்லோரும் நடத்தும் பொழுது சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் யுக்தியை கையாளுங்கள். இந்த கீதா ஞானத்தை சுயம் தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இதில் எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவற்றின் விஷயம் கிடையாது. இதுவோ படிப்பு ஆகும். கீதையின் புத்தகமோ
இங்கு இல்லை, தந்தை கற்பிக்கிறார், கையில் புத்தகத்தை எடுக்கிறாரா என்ன? பிறகு இந்த கீதை என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? பிற எல்லா தர்ம சாஸ்திரங்களும் பின்னால் தான் வருகின்றன. அவரே கேள்வி கேட்கிறார், இந்த கீதை என்ற பெயர் எங்கிருந்து வந்ததுன்னு. கையில் புத்தகம்லாம் எடுக்கிறதுல கீதையின் புத்தகமோ இங்கு இல்லை, தந்தை கற்பிக்கிறார், கையில் புத்தகத்தை எடுக்கிறாரா என்ன? பிறகு இந்த கீதை என்ற பெயர் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேக்குறாரு. எங்கிருந்து வந்தது? அதான் தெரியலையே. அவர் வாயிலிருந்து வந்ததுதான். பிரம்மாவுடைய வாயை பயன்படுத்தி அவர் சொன்ன ஞானம் தான் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா சாஸ்திரத்தை எடுத்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது இல்ல, நானே ஞான கடனா இருக்கேன், நான் கொடுத்த ஞானத்தை தான் அங்க புத்தகமா எழுதி வச்சிருக்காங்க துவாபர யுகத்துல அப்படின்றத சொல்றாரு. அதுலயும் விஷயங்கள் தப்பா எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. பிற எல்லா தர்ம சாஸ்திரங்களும் பின்னால் தான் வருகின்றன. எத்தனை அநேக மடங்கள் வழிகள் உள்ளன, எல்லாவற்றிற்கும் அதனதன் சாஸ்திரங்கள் உள்ளன. கிளைகள் கொடிகள் என்னவெல்லாம் உள்ளனவோ சிறிய சிறிய மடங்கள் கொள்கைகள் அவற்றிற்கும் அதனதன் சாஸ்திரங்கள் உள்ளன. எனவே அவை எல்லாமே குழந்தை குட்டிகள், ஆனால் அவற்றினால் முக்தி கிடைக்காது. சர்வ சாஸ்திரங்களின் தாய் சிரோன்மணி கீதை பாடப்பட்டுள்ளது. கீதையின் ஞானம் கூட கூறுபவர்கள் இருப்பார்கள் அல்லவா? எனவே இந்த ஞானத்தை தந்தை தான் தருகிறார். கையில் ஏதாவது சாஸ்திரங்கள் ஆகியவை இருக்கிறதா என்ன? நான் கூட சாஸ்திரம் படித்தது இல்லை, உங்களுக்கும் கற்பிப்பது இல்லை. அவர்கள் கற்பிக்கிறார்கள். இங்கு சாஸ்திரங்களின் விஷயம் இல்லை. தந்தை இருப்பதே நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவராக. நான் உங்களுக்கு எல்லா வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறேன். எல்லா வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறேன். முக்கியமானவையே 4 தர்மங்களின் 4 தர்ம சாஸ்திரங்கள். பிராமண தர்மத்திற்கென்று ஏதாவது புத்தகம் உள்ளதா என்ன? எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், இவை அனைத்தையுமே தந்தை விளக்கமாக புரிய வைக்கிறார். மனிதர்கள் எல்லோருமே கல்புத்தியுடையனாக உள்ளார்கள். அதனால்தான் இவ்வளவு ஏழையாகி உள்ளார்கள். தேவதைகள் கோல்டன் ஏஜில் சத்தியகம் இருந்தார்கள், அங்கு தங்க மாளிகைகள். சொல்லிடுங்க பிரதர், இங்க போயிட்டே இருக்கு பாரு. ஆமா, அதாவது அந்த 4 தர்மங்கள்ங்கிறது இந்த ரிக் யஜோ சமோ சாம யதர்வன அப்படிங்கிற 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய சாரத்தை நான் தான் சொல்றேன் அப்படின்றது பாப்பா சொல்றாரு. தந்தை உட்காந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதும் இல்ல, ஆனா தந்தையே ஞான கடலா இருக்காரு. உங்களுக்கு இந்த எல்லா சாஸ்திரங்கள்லயும் இருக்கக்கூடிய சாரத்தை சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துலயும் என்ன சொல்லியிருக்காங்க? படைப்பவர் பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை சொல்றேன். ஆத்மா பரமாத்மான்னு தெரிஞ்சிருக்காங்க, ஆத்மா பரமாத்மாவை எப்படி நினைக்கணும் அப்படின்றது தெரியாது. அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா சிஸ்டர், எப்படி நினைக்கணும், ஞானமும் தெரியாது, யோகமும் தெரியாது. அப்புறம் எப்படி அவங்க ஞானம் யோகம் சொல்லித்தர முடியும் அப்படின்றத சொல்றாரு. ராஜயோகம்னு சொல்லியிருக்காங்க, ராஜயோகத்தை கிருஷ்ணர் சொல்லி கொடுத்ததா காமிச்சிருக்காங்க. தேகதாரி எப்படி இன்னொரு தேகதாரிக்கு அந்த ராஜயோகம் சொல்லித்தர முடியும்? என்னை நினைவு செய்யுங்கன்னு கிருஷ்ணர் சொல்ல முடியாது இல்லையா, சிவபாபா தானே சொல்ல முடியும். அப்படிங்கிற இந்த சாரத்தெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இதுல பாவம் அழியுமா என்ன? இறைவன் நினைச்சாதான் பாவம் அழியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பா கணிக்கை கொடுக்கணும். அதான் சாரம். அதாவது கீதா மாதான்னு சொல்லியிருக்காங்க பக்தியில கூட. கீதைங்கிறது மாதா, மற்ற எல்லா சாஸ்திரங்களும் குழந்தை குட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த கீதா மாதாங்கிறது எந்த விஷயத்த குறிக்குது? சிவபாபா கொடுத்த ஞானத்தை தான் குறிக்குது அப்படிங்கிறார். அதன் மூலமா வந்ததுதான் மற்ற எல்லா தர்மங்களும் அப்படின்றத சொல்றாரு, மற்ற தர்ம சாஸ்திரங்கள் எல்லாமே அப்படிங்கிறார். இப்ப அவர் கேட்டார்ல கீதை என்ற பெயர் எங்க இருந்து வந்தது, அவர் எதுவும் வச்சுக்கல, சாஸ்திரம்லாம் வச்சு சொல்லல. அப்ப அந்த பெயர் எங்க இருந்து வந்ததுன்றாரு. அது புரிய வைக்கிறாரு, நம்ம சொல்றதுல இருந்தா வருது அப்படிங்கறது. ஆமா, பாக்கலாம். பிறகு பிரதர் என்ன சொல்லியிருக்காரு என்னன்னு பாப்போம். பிறகு கோல்டன் ஏஜில் இருந்தார்கள், அங்கு தங்க மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கும், தங்க சுரங்கங்கள் இருந்தன. இப்பொழுது உண்மையான தங்கம் இல்லை. முழு கதையும் பாரதத்தை பொறுத்துதான் உள்ளது. நீங்கள் தேவி தேவதைகள் தங்க புத்தினராக இருந்தீர்கள், உலகத்தின் மீது ஆட்சி புரிந்து கொண்டு இருந்தீர்கள். இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது, நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தோம், பிறகு நரகத்தின் அதிபதி ஆனோம், இப்பொழுது மீண்டும் தங்க புத்தி ஆகிறோம். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. இதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நாரகப்படி பாகமானது நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன நேரம் காலம் கடந்து போகிறதோ அது மிக சரியாகவே அக்யூரேட் ஆக நடக்கிறது. பிறகும் புருஷார்த்தத்தை சேவிப்பார்கள் தான் இல்லையா? சுயம் பகவான் நம்மை
ஹெவன் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆவதற்காக புருஷார்த்தம் செய்விக்கிறார் என்ற போதை எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவர்களுடைய முகம் மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமானதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தந்தை வருவது கூட குழந்தைகளை புருஷார்த்தம் முயற்சி செய்விக்கத்தான், பிராப்தி பெற செய்வதற்காக. இதுவும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உலகத்தில் யாராவது ஏதாவது அறிந்துள்ளார்களா என்ன? ஹெவன் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக பகவான் புருஷார்த்தம் முயற்சி செய்விக்கிறார். எனவே குஷி இருக்க வேண்டும். முகம் மிகவுமே முதல் தரமாக குஷி நிறைந்ததாக இருக்க வேண்டும். தந்தையின் நினைவு இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தந்தையை மறப்பதாலேயே மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதால் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அப்பா மற்றும் ஆஸ்தி ரெண்டையும் நினைவு செய்யணும். அப்பாவை நினைவு செஞ்சாலும் நீங்க குஷியோட இருப்பீங்க. அப்பா நமக்கு பாடம் கற்பிக்கிறாரு, கூடவே அந்த சொர்க்கத்துக்கு எஜமானரா ஆக்குறாரு. இந்த விஷயங்கள்லாம் உங்க புத்தியில இருக்கும்போது எப்பவும் மகிழ்ச்சி உடையவரா இருப்பீங்க. உங்க முகம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனதா இருக்கும். மலர்ந்த முகத்தோடு இருப்பீங்க. குஷி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த கவலையும் இருக்காது அப்படின்றத சொல்றாரு. ஆனா தந்தை நினைக்கல, மறந்துட்டீங்க அப்படின்னா தான் துக்கம் வந்துடுது, கவலை வந்துடுது, எல்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்றாரு. தந்தையை மறக்காதீங்க, ஆஸ்தியை மறக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ரெண்டு நிலையில இருந்தீங்கன்னா நஷ்ட மோகம் ஆயிடுவீங்க. நஷ்ட மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆயிடுவீங்க. மோகத்தை வென்றவர்கள் ஆயிடுவீங்க. மோகம் தான் உங்களுக்கு பெரிய துக்கமே. எதன் மீது மோகம்? இந்த உலகத்தின் மீது மொத்த மோகமும் இருக்குது. தேகத்தின் மோகம், தேகத்தின் உறவுகளா இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் மீது மோகம், இந்த தேகத்தின் உடைமைகள் இருக்குது இல்லையா, வீடு என்னது, வாசல் என்னது, அதுக்கு ஏதாவது நஷ்டமோ லாபமோ ஏற்பட்டுச்சுன்னா அதன் மீது மோகம். அப்ப இந்த தேகத்தின் உலகாய விஷயங்கள், இந்த உலகம் இப்படி இயற்கை சீற்றம் அடையுதே, அப்படி ஆகுது, இப்படி ஆகுதே, அணுகொண்டு போடுறாங்களே, இவங்களாம் துக்கம் அடைகிறாங்களே அப்படிங்கிற இந்த மோகம் இருக்குது இல்லையா, இதுதான் உங்களுக்கு துக்கம் கொடுக்குது. மொத்தமாவே இதுல இருந்து விடுபட்டு போயிடுவீங்க. எப்படி இருந்தீங்கன்னா மன்மனாபவ மத்தியாஜிபவ நிலையில இருந்தீங்க அப்படின்னா. சரிங்க சிஸ்டர், அதான் சொல்றேன் துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு. மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொருவருடைய சேவையின் மூலமாக புரியப்படுகிறது. தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணமோ வருகிறது. தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணமோ வருகிறது அல்லவா? நல்ல குணங்கள், அதான் குணங்களின்ற நறுமணம் வீசக்கூடிய மலர்களா இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த நறுமணம் வீசுன்றது குணங்களை சொல்றாரு அப்பா. நல்ல குழந்தைகளிடமிருந்து நறுமணம் வருகிறது, மோசமான குழந்தைகளிடமிருந்து துர்நாற்றம் வருகிறது. தோட்டத்தில் நறுமணம் உள்ள மலர்களை தான் எடுப்பதற்காக மனம் விரும்பும். எருக்கம்பூவை யார் எடுப்பார்கள்? தந்தையை சரியான முறையில் நினைவு செய்வதால் தான் விகர்மங்கள் விநாசமாகும், பாவங்கள் அழிந்துவிடும். மச்சா முரளி நிறைவேறுகிறது. அதான் நீங்க எப்படிப்பட்ட பூவா இருக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க அப்படின்றாரு. நறுமணம் மிக்க மலர் அப்படின்னா ரோஜா பூ தோட்டம் இருக்குதுன்னா பக்கத்துல போனாலும் எப்படி ஒரு வாசனை அடிக்கும், அது போல நீங்களும் உங்க பக்கத்துல வரும்போது உங்களுடைய குணங்களின் நறுமணம் வீசணும் அப்படின்னு சொல்றாரு. மல்லிகை தோட்டத்துக்கு போனா எப்படி மனம் வீசும், அதே போல உங்க பக்கத்துல வரும்போதே அந்த குணங்களின் நறுமணம் வீசணும். தூய்மையின் வைப்ரேஷன்ஸ், அமைதியின் வைப்ரேஷன்ஸ் உங்களை பக்கத்துல வரும்போதே அனுபவம் ஆகும். அந்த அளவுக்கு நீங்க யோக சக்தி நிரம்பியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்படி முதல்ல சொன்னார் இல்லையா, அதிகாரத்தின் பார்வை, வார்த்தை, நடத்தை, உங்களுடைய திருஷ்டி கெட்டுது, உங்களுடைய உள்ளுணர்வு கெட்டு இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுடைய சுத்தி இருக்க வைப்ரேஷன்ஸ் மொத்தமா மாறி போயிடும் இல்லையா, அதான் துர்நாற்றம் வீசும் அப்படின்னு சொல்றாரு. எப்பவும் நறுமணமிக்க ரோஜாவா இருக்கணும், எருக்கம் பூவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எருக்கம் பூவை நம்ம பார்த்தது இல்ல, துர்நாற்றம் அடிக்குமா சிஸ்டர்? எருக்கம் பூல எந்த வாசனை இருக்காது, ஒரு மாதிரி பால் வாசனை வரும். சரி சரி ஓகே. அதான் எருக்கம் பூ உதாரணமா காமிச்சிருக்காரு. அது எதுக்காக சொல்றாருன்னா, ரோஜா பூ பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கும், பாக்குறதுக்கும் பூ அழகா இருக்கும், அதுல கலர்ஃபுல்லாவும் அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுவும் சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு கவரக்கூடியதா இருக்கும், நறுமணமும் வீசும், அதனுடைய தோற்றம் இருக்குது இல்லையா, அது பாக்குறதுக்கும் கூட அழகா இருக்கும் இல்லையா. ஆனா எருக்கம் பூவை பார்த்தா மொத்தமாவே அது தோற்றமும் நல்லா இருக்காது, கலரும் இருக்காது, வாசனையும் அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு அப்பா. எப்படிப்பட்டவங்களாம் ஆகணும்னு பாத்துக்கோங்க அப்படின்னு இருக்காரு. சரிங்க சிஸ்டர். ரோஜா மலர் ஆகணுமா எருக்கம் பூ ஆகணுமான்னு நீங்களே பாத்துங்க, உங்களுடைய புருஷார்த்தம் அந்த வகையில இருக்கணும் அப்படின்னு நமக்கு சமிக்கை கட்டுறாங்கப்பா. ஆமா.
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாயையின் குத்துச்சண்டையில் தோற்று விடக்கூடாது. ஒரு பொழுதும் வாயிலிருந்து தீய வார்த்தை வெளிப்படக்கூடாது. தீய பார்வை, தீய நடத்தை, தீய செயல்கள் ஆகக்கூடாது. மாயின் குத்துச்சண்டையே அதுலதான் நடக்குது. அதுக்குத்தான் சுயராஜ்ய அதிகாரியா இருங்கன்னு சொல்றது. பார்வை எப்படித்தான் பார்க்கணும்னு அப்பா ஸ்ரீமத் கொடுத்துருக்காருன்னா, பார்வை அப்படித்தான் பார்க்கணும். ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை தான் இருக்கணும். வார்த்தை எப்போ இனிமையான வார்த்தையா தான் இருக்கணும். நடத்தை மற்றவங்களுக்கு அமைதி கொடுக்கக்கூடியது, சுகம் கொடுக்கக்கூடிய கர்மாவா தான் இருக்கணும். திருப்தி அளிக்கக்கூடிய கர்மாவா தான் இருக்கணும். அதான் பார்வை, வார்த்தை, நடத்தைக்குரிய ஸ்ரீமத். இப்படி இருந்தீங்கன்னா மாயை உங்ககிட்ட குத்து சண்டை போடவே செய்யாது. அது என்னதான் சண்டையிட்டாலும் நீங்க ஸ்ரீமத் படி தான் நடப்பேன்னு உறுதியோட இருந்தீங்கன்னா கரெக்டா எந்த ஒரு பாவ கர்மமும் இல்லாம போயிடுவீங்க. அதுக்கு நீங்க என்ன ஸ்திதியில இருக்கணும்னா சுயராஜ்ய அதிகாரி ஸ்திதியில இருந்தே ஆகணும். அதுதான் பிராமணர்களின் ஸ்திதி. அததான் கணபதினு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான நறுமணம் உள்ள மலர் ஆக வேண்டும். சிவம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை இருக்கட்டும். தந்தையின் நினைவில் இருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் வாடி போக கூடாது. அதான் வாடி போன மலர் போல ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நறுமணம் வீசக்கூடிய மலர்ந்த மலரா இருக்கணும். அதுக்கு நீங்க தந்தை நினைவுல இருந்தீங்கன்னா மலர்ந்த மலரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நறுமணம் வீசக்கூடிய மலரா இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலரா இருப்பீங்க, எப்பவும் குஷியோட இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். வரதானம் கொடுக்குறாங்க அப்பா. உறுதிமொழி மற்றும் நடைமுறையின் சமநிலையின் மூலம் தன்னை பாவங்களில் இருந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஸ்வ சேவாதாரி உலக சேவகன் ஆகுக. குழந்தைகள், நீங்கள் என்ன உறுதிமொழி செய்கின்றீர்களோ அது நடைமுறை வாழ்வில் சமமானதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் புண்ணிய ஆத்மாவிற்கு பதிலாக சுமை கொண்ட ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் நிலையை அறிந்து தன்னை பாதுகாப்பாக வையுங்கள். ஏனெனில் அது உறுதிமொழி இருக்கணும். உறுதிமொழியும் உங்களுடைய நடைமுறையில கொண்டுட்டு வர்றது இருக்கு இல்லையா. உறுதிமொழிங்கிறது எண்ணம். உறுதிமொழி நான் இப்படி ஆகணும் பாபான்ற எண்ணம் வைக்கிறீங்க. அது நடைமுறையில வரும்போது சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உறுதிமொழி என்ன செய்தீங்களோ அதுதான் செயல்பாட்டிலையும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி கரெக்டா வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கு பதில என்ன ஆகுவீங்க, சுமை கொண்ட ஆத்மாவா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன இருக்குதோ, என்ன உறுதிமொழி வைக்கிறீங்க இல்லையோ அது நடைமுறை செயல்ல வந்துடணும். வந்தா தான் சுமை இல்லாம இருப்பீங்க, புண்ணிய ஆத்மாவா ஆக முடியும். இல்லாட்டினா சுமையுடைய ஆத்மாவா ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாவம் மற்றும் புண்ணியம் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா சிஸ்டர் அந்த லைன்? சரி, அடுத்த வாசிங்க. எண்ணம் சொல் செயல் பேலன்ஸ் தான் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. ஆமா, இல்ல செயலுங்கிறது சொல்லும் சேர்ந்துதான் சிஸ்டர். வார்த்தை பேசுறோம்னாலும் அதுவும் ஒரு கர்மா தான். அதனால எண்ணம் கரெக்ட் தான். நீங்க சொன்னதும் எண்ணம் சொல் செயல் எல்லாமே கரெக்டா இருக்கணும். எண்ணம் 100% இருக்குது, அது செயல்ல வரும்போது 25% குறைஞ்சிருச்சுன்னா எண்ணம் வச்சு என்ன பிரயோஜனம்? எண்ணம் எப்படி 100% இருக்குதோ அது செயல்பாட்டுல வரும்போது 100% இருக்கணும். அப்பனா தான் சுமை இல்லாம இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், அடுத்து வாசிங்க. புண்ணியத்தின் நிலையை அறிந்து தன்னை பாதுகாப்பாக வையுங்கள். ஏனெனில் எண்ணத்திலும் விகாரத்தின் பலவீனம், வீணான பாவனை, வெறுப்பு மற்றும் பொறாமைக்கான பாவனை பாவத்தின் கணக்கை அதிகரிக்கிறது. எனவே புண்ணியாத்மா ஆகுக என்ற வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வைத்து உலக சேவகனாகுங்கள். குழுவின் ரூபத்தில் ஒரு வழி ஏக்கர ஸ்திதியின் அனுபவம் செய்வியுங்கள். எண்ணத்துல கூட அந்த விகாரத்தின் அந்த இது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. விகாரத்தின் பலகீனம் இருக்கக்கூடாது. பாவனையில கூட அந்த விஷயம் இருக்கக்கூடாது. அதாவது கெட்ட பாவனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொறாமைக்கான இன்னொன்னு என்னமோ சொன்னாரே சிஸ்டர், பொறாமை மற்றும் வெறுப்புக்கான பாவனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பாவ கணக்கை அதிகரிக்கும். ஆகவே நீங்க என்ன செய்யணும், புண்ணிய ஆத்மா ஆகுங்க அப்படிங்கிற வரதானம் கொடுத்துருக்காரு இல்லையா அப்பா, அதை பயன்படுத்தி நீங்க புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கான சேவை செய்யணும். நீங்க விஸ்வ சேவகன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி மற்றவர்கள் மீது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எண்ணத்துல கூட விகாரத்தின்
எண்ணம் இருக்கக்கூடாது, இந்த பாவனை கூட மாறிடக்கூடாது உங்களுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீங்க விஸ்வ சேவகன் புரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் மாறும் உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்து குழுவின் ரூபத்தில் உங்களோட ஸ்திதி எப்படி இருக்கும்னு சொன்னாரு சிஸ்டர். ஏக்ரஸ்திதி அனுபவம் செய்யுங்கள். ஆமா. குழுவின் ரூபத்துல உங்களுக்கு அந்த ஒரே வழி ஒரே அந்த ரசனை அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த ஸ்ரீமத் படியே நடங்கன்னு சொல்லியிருக்காரு. அங்க கடைசி பாயிண்ட் மட்டும் கரெக்டா இன்னொரு முறை வாசிங்க சிஸ்டர். இந்த புண்ணிய ஆத்மாவுக்கு இந்த வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வைத்து உலக சேவகன் ஆகுங்கள். குழுவின் ரூபத்தில் ஒரு வழி ஏக்கரஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். குழுவின் ரூபத்தில் ஒரு வழிங்கிறது அந்த ஒரே ஸ்ரீமத். ஒரு வழினா ஸ்ரீமத் அப்படிங்கறது இருந்துக்கும். ஏக்கமத்ன்னு சொல்றாரு இல்லையா, அதான் ஸ்ரீமத் செய்யுங்கள். ஓகே சிஸ்டர். ஏக்கரஸ்திதியின் மூலம் அந்த ஏக்கரஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒரே வழியின் மூலமா. அப்பா ஸ்லோகம் சொல்றாங்க, தூய்மையின் ஜோதி நாலாபுரமும் சுடர்விட ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்க முடியும். தூய்மையின் ஜோதி, தூய்மைங்கிறது ஒரு பிரம்மச்சரியம் மட்டும் இங்க சொல்லல, எல்லாத்துலயுமே தூய்மை. எண்ணத்துல தூய்மை இருக்கிறது, எல்லா அனைத்து தூய்மை. ஆமா, என்ன வார்த்தை செயல் எல்லாத்துலயுமே தூய்மையா இருந்துச்சுன்னா அப்பாவை சுடர்விட ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்கணும். எல்லா இடத்துலயும் உங்களை பாக்குறவங்க இங்க பாத்துருவாங்க. அதனால தூய்மை சுடர்விட ஏறி வைங்க அப்படிங்கிற. ஆமா, தூய்மையின் ஜோதி சுடர்விட ஆரம்பித்தால் தந்தையை ஈஸியா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளை சுத்தி அந்த தூய்மையின் வைப்ரேஷன்ஸும் பரவுது அப்படின்னா தந்தையும் பாக்குறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். எப்பவுமே தந்தை நினைவுல இருந்தீங்கன்னா நம்மளும் தூய்மையா இருப்போம். தூய்மையா இருக்கும் போது தூய்மையின் வைப்ரேஷன்ஸும் பரவும் இல்லையா, நாலாபுரமும் தூய்மையின் ஜோதி சுடர் விட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றேன். தந்தை ரூபத்துல இருக்கணும்னு ஆர்வப்படுறோம், முயற்சிக்கிறோம். ஆனா அந்த கர்ம பந்தனங்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் இந்த திங்கிங் டைவர்ட் ஆகி போயிடுது. கர்ம பந்தனம் வரும்போது திங்கிங் எப்படி டைவர்ட் ஆகணும் அப்படின்னா, ஸ்ரீமத் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி நடந்துக்கிட சொல்லியிருக்காரு. ஞானம்ன்றது புரிஞ்சுக்கிட்ட வேண்டியதுதான். என்னது ஞானம்ன்றது ஆத்மா பரமாத்மா டிராமா. நம்ம எப்பவும் ஆத்மா பரமாத்மா நினைவுல இருக்கிறதுக்கான முயற்சியை செய்வோம். அடுத்து டிராமான்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுதானே அந்த கர்ம பந்தனத்துல வரப்போகுது. அந்த டிராமால கர்ம பந்தனம் வருது. அப்ப நம்மளுடைய இந்திரியங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத கவனிச்சுக்கணும். எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற கவனத்தையும் வச்சுக்கிட்டு எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்ப ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை ஃபாலோ பண்றதும் தந்தை நினைவுல இருக்கிறது தான். எப்பவுமே ஒளிப்புள்ளியை நினைச்சுக்கிட்டே அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. வார்த்தை எப்படி பேசணும்னு சொல்லியிருக்காரோ அந்த வார்த்தையை படி நீங்க பேசுறது கூட அப்பாவை கூடவே இருக்கிறது தான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்பா அவ்யக்த சமிக்கை கொடுத்திருக்காங்க. ஏகாந்த பிரியராகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுக தன்மையை தனதாக்குங்கள். தந்தையை உலகிற்கு வெளிப்படுத்தும் கொடியினை பறக்க வைப்பதற்கு முன்பாக 2 வார்த்தையை ஒவ்வொரு செயலிலும் கொண்டு வாருங்கள். ஒன்று உறவுகள், தொடர்பில் யாரிலும் ஒற்றுமை, விதவிதமான சமஸ்காரமாயினும் வேற்றுமையில் ஒற்றுமை, உறுதித்தன்மை, இதுவே வெற்றிக்கான சாதனம். 2 நிறைய. ஒண்ணு என்ன சொன்னாரு, ஒற்றுமை. அதற்கு முன்பு 2 வார்த்தையை ஒவ்வொரு செயலிலும் கொண்டு வாருங்கள். ஒன்று உறவுகள், இன்னொன்று அதாவது தொடர்பில் சம்பந்தம் தொடர்பு தான் சிஸ்டர். ஒண்ணு சம்பந்தம் தொடர்புல நீங்க சம்பந்தம் தொடர்புல ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு உறுதித்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுயமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஆமா, ஒற்றுமை, விதவிதமான சமஸ்காரமாயினும் வேற்றுமையில் ஒற்றுமை, உறுதித்தன்மை, இதுவே வெற்றிக்கான சாதனம். அந்த உறுதித்தன்மை சொல்றாரு. ஆட்டம் கொள்கை அவ்வப்போது ஒற்றுமை ஆட்டம் கொள்கிறது. இவர் செய்தால் நான் செய்வேன் என்பது இல்லை. உங்களது ஸ்லோகம் சுயமாற்றமே உலக மாற்றம், உலக மாற்றமே சுயமாற்றம் அல்ல. அதான் ஒண்ணு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்கு அத சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு, வேற்றுமையில ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு, சம்பந்தம் தொடர்புல நீங்க ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து உறுதித்தன்மையை சொல்றாரு. நான் மாற வேண்டும் அப்படிங்கிற உறுதித்தன்மை இருக்கணும். நான் மாறி மற்றவங்களை மாற்றணும்.
சுய மாற்றமே உலக மாற்றமா இருக்கணும். உங்களுடைய ஸ்லோகனே அதுதானே? இல்ல உலக மாற்றமே சுய மாற்றமா? உலகம் மாறினால் நானும் மாறுவேன் பாபா அப்படின்னு சொல்லுவீங்களா? உலகம் மாறும். அதான் நீங்க மாறிதான் உலகத்தை மாத்தணும் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த 2 வார்த்தை சொன்னார் இல்லையா? ஒன்னு ஒற்றுமை, இன்னொன்னு உறுதித்தன்மை. இப்படி இருந்தீங்கன்னா கூட நம்ம நினைக்க முடியாது. நம்ம மாறி நம்மளை பார்த்து நம்மளை சுத்தி சம்பந்தம் தொடர்புல வர்றவங்க சுத்தி உள்ளவங்க மாறுவாங்க. அஞ்ஞானத்துல இருக்கவங்க தான் அப்படி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ மாறு நீ மாறு நீ மாறுன்னு அடுத்தவங்களை சொல்லி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஞானம் அடைந்த ஆத்மாக்கள் நீங்க மாறிதான் மற்றவங்களை மாத்தக்கூடிய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் தந்தையின் கொடி பறக்கும் அப்படின்னு இருக்காரு. கொடியை உலகிற்கு பறக்க விடுவதற்கு முன்பாக கொடி மட்டும் வச்சுட்டா போறாது. நம்ம அந்த தாரணையில இருந்தாதான் அந்த கொடி பறந்தா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். கொடியை மட்டும் நம்ம வச்சுட்டோம்னா வந்துடும் சொல்ல முடியாது. சுயமாற்றம் அடையணும். சுயமாற்றத்தின் மூலமா உலக மாற்றம் அடையணும். அதுக்கப்புறம் தான் தந்தையின் கொடி பறக்கும் அப்படின்னு இருக்காரு. அதுக்குதான் எனக்கு கேப் இருக்கு போல இருக்கு. இன்னும் எல்லாம் செட் ஆயிருந்தும் கொடி ஏத்துருவோம்னு பார்த்தாலும் எனக்கு இன்னும் தாரணை கம்மியா இருக்கு போல இருக்கு. அது எல்லாருக்குமே கம்மியா தான் சிஸ்டர் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஞான புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வர 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 அது அப்படியே செட் ஆயிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கதவுகள் இருக்குது சிஸ்டர். இப்ப எனக்கு ஒரு மொத்தமா ஒரு 10 கதவு இருக்குன்னு வச்சுக்கோவேன். நமக்கு இப்போ ஒரு 5 கதவு திறந்திருக்கலாம், இன்னொரு 5 கதவு திறக்காம இருக்கலாம். அது திறக்கும் போது நம்ம முழுமை நிலையை அடைய முடியும். இப்ப அந்த 1-2 கதவு நமக்கு திறக்காம இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தந்தை நினைவுல இருக்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஞானத்தை படிச்சு புரிஞ்சுக்க அதுவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி முழுமை நிலை அடையிறதுக்கும் காலம் பக்கத்துல தான் இருக்குது. எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்களே நான் இன்னும் போகாம இருக்கனே அப்படிங்கிற கஷ்டங்கள்லாம் வேணாம். அதுவும் திறக்கப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கூட இருக்க ஒரு தந்தை இல்லையா? எல்லாருக்குமே ஒரே படிப்பு தானே கொடுக்கறாரு. எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு தானே வந்திருக்காரு. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளையும் தொடர்ந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அதான் படகு ஓட்டிட்டு போறவர் யாரு? படகு ஓட்டி பாபா இல்லையா? படகு ஆடும் ஆசையும், ஆனா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்த்துருவாரு இல்லையா? அப்படிங்கிற ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. 850 கோடி நம்ம எவ்வளவு இருக்கோமோ அவ்வளவு பேரும் இறைவன் வந்துட்டு நம்ம ஆத்மாவா இருக்கோம், ஒரு இறைவனா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் உலகமே முடியும் அப்படின்னு ஒரு முறையிலேயே இருக்கு. ஆமா. சரிங்க சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.